ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சென்னை ஹாட் சமையலில் ரொம்ப சுவையான டேஸ்டியான அப்பளக்கூட்டு தான் பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு கோஸெல்லாம் இதில் போட்டு ரொம்ப சுவையான இந்த கூட்டு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து தண்ணியில் நான் ஊற வச்சுட்டேன். கடலைப்பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சாதான் இந்த கூட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். 1/2 கிலோ அளவுக்கு கோஸ் எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்குங்க. ஒரு 2-3 பச்சை மிளகாவை கீரி அதில் போட்டுட்டேன். சிறிதளவு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, சீரகப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், அவ்வளவுதான். இதில் தண்ணி சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம். நீங்கள் குக்கரில் கூட வேக வைக்கலாம். நான் குக்கரில் விசில் போடாமல் அப்படியே வேக வைக்கிறேன். ரொம்ப குழைவாக வேகணுன்னா நீங்கள் விசில் போட்டு ஒரு 2-3 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி வெங்காயத்தை வதக்கி இதில் சேர்க்க போகிறோம். அப்படியே ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் அது சிம்மில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து ஒரு 2 வெங்காயம் மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். 2 தக்காளி பழங்களை இதில் சேர்த்தாச்சு. 2ஐயும் சேர்த்து கொஞ்சம் ஆயிலில் நல்லா வதக்கி இதில் சேர்த்துக்குங்க. வேக வைக்கும்போது நீங்கள் போட்டு வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் குறைவாக இருக்கும். இதே போல் வதக்கி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 7 அப்பளத்தை எடுத்து நல்லா பொரித்து வச்சுருக்கேன். பெரிய அப்பளம்தான். இப்போ இந்த அப்பளத்தை இந்த கூட்டில் நம்ம சேர்க்க போகிறோம். பொரித்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த டேஸ்ட் அதாவது பருப்போடு சேர்த்து இந்த அப்பள டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே அப்பளக்கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையான இந்த கூட்டு இதே போல் பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஹீட்லேயே அந்த சூடோடு அப்பளத்தை போட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு தாளித்து கொட்டிட்டோன்னா கமகமன்னு வாசனையாக அப்பளக்கூட்டு நமக்கு ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுருங்க. தாளிப்பு வடகை நான் கொஞ்சம் போடுறேன். இருந்தால் போட்டுக்குங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்தாச்சு. கமகமன்னு தாளிப்போட ரொம்ப டேஸ்டான அப்பளக்கூட்டு ரெடி. ஒரே ஒரு ரசம் மட்டும் வச்சுட்டிங்கன்னா அருமையாக சாப்பிட்றலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.